வந்து ஒரு நல்லா இருக்கும். எனக்கு இது பிடிச்சி நான் ரொம்ப ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு வாங்கினது திருவையாறில் போய் வாங்கிட்டு வந்தேன். இதை நானும் இன்னொரு தம்பியும் போயிட்டு அதில் வந்து விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமைக்கடா வெட்டுவாங்க, பலி சீன் வரும் அதில். அப்போ வந்து இதை வாசிப்பாங்க. நான் வெளியிலேருந்து நான் இதை ரெக்கார்டிங் இந்த கொம்பில் வாசித்து கொடுத்தேன். பாரதி சார் வந்து மைக்கில் உடனே அனௌன்ஸ் பண்ணார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே, தம்பி சூப்பராக இருக்கிற தம்பி நீ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. நான் பண்ணக்கூடிய ஆக்ஷனை பார்த்துட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு போகக்கூடிய அந்த க்ளோஸ்அப் வந்து எனக்குலாம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த இசைக்கு இது பார்த்திங்கன்னா சலங்கை தான் இது வந்து எதை பார்த்து நான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டு வண்டிலாம் போய் பார்த்துருக்கீங்களா, அந்த மாடுகளுக்கெல்லாம் நெத்தியில் சலங்கை எடுத்துருப்பாங்களா, அது போகும்போதே ஒரு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திரைப்படங்களுக்கு இல்லை பாடல்களுக்கு நாடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி என்ன சலங்கை இசை தேவைப்படுது அப்படின்னா இதை நாங்கள் இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு நாடகங்களுக்கு வந்து இது வந்து ஒன்றா தனியாக வாசிக்க முடியாது, ரெண்டாக இருக்குல்ல. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே உதட்டில் நல்லா தம் கட்டி வாசிக்கணும். காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பேய் சொராக்கான்னு சொல்லுவாங்க. பேய் சொராக்கா, அந்த பேய் சொராக்காயில் தான் வந்து செய்வாங்க. சொராக்காயில் தான் செய்கிறது. நான் வந்து தேங்காவில் செஞ்சுருக்கேன். இது எங்கள் அக்கா பையன் தான் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். சோனா மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோன்னா, இசை மீதும் இசை கருவிகள் மீதும் தீராத காதல் கொண்டு பல இசை கருவிகளை சேகரித்து வைத்திருக்கும், இன்னும் பல பழங்கால இசை கருவிகளை தானே தன் கைப்பட செய்து வைத்திருக்கும் திரு வெங்கடேசன் அவர்களை நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். திரு வெங்கடேசன் அவர்கள் நவீன நாடகங்களில் பல நாடகங்கள் எடுத்து நடிச்சிருக்காரு. அப்புறம் ரஞ்சித் அவர்களோட தங்கலான் படத்துலையும் இவர் நடிச்சிருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. உங்களை பற்றி சின்ன அறிமுகம். வணக்கம், என்னோடய பேர் வெங்கடேசன். வேங்கை வெங்கடேசனும் சொல்லுவாங்க கலைத்துறையில். ஒரு பன்முக கலைஞனாக இந்த கலைத்துறையில் வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளாக தான் வந்து இந்த கலைத்துறையில் எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்புக்கு காரணம் என்னென்னா, நானாக சில இசைக்கருவிகள் வந்து தயாரித்ததும் சில இசைக்கருவிகள் சேகரித்து வைத்ததும் அதை வாசிக்கக்கூடிய முறையும் அதை வாசிக்கக்கூடிய இடங்களும் தான் என்னை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு என்னை பட வச்சுருக்கு. நிறைய இசைக்கருவிகளை சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாருக்கும் உங்களுக்கு நான் வாசி காட்டுறேன், வாங்க. அண்ணன் இசை கருவிகளெல்லாம் நம்மள்கிட்ட காட்ட போகிறாங்க, வாங்க போய் பார்க்கலாம்.
அண்ணன் வந்து நமக்காக எல்லா இசைக்கருவிகளையும் வெளியில் பார்வைக்காக எடுத்து வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ இசைக்கருவிகளை நான் பார்த்ததே கிடையாது. நீங்களும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ இசைக்கருவிகள் இருக்குது. நான் பார்க்கும்போதே ஒவ்வொரு இசைக்கருவிகளையும் எடுத்து ஆச்சரியமாக தான் பார்த்தேன். வாங்க நம்ம அண்ணன்ட்ட கேட்கலாம், இசைக்கருவிகளை எப்படி சேகரித்தார், எத்தனை வருஷமாக இந்த இசைக்கருவிகள் மீது அவருக்கு ஆர்வம் இருக்குன்னு நம்ம அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக இசைக்கருவிகள் மீது ஆர்வம், எவ்வளோ வருஷமாக சேகரிச்சிட்ருக்கீங்க? நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரியான கலை சார்ந்து கலை பொருட்களை சேகரிப்பதில் வந்து நான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதனுடைய ஆர்வம் வந்து எங்கே ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தோல்கருவி மட்டும் வச்சு பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மருதம் கலைக்குழு அப்படின்னு ஒரு கலைக்குழு ஆரம்பித்தாங்க. அதில் வந்து எனக்கு கலந்துக்கணும்னு ஆசை. பறை கற்றுக்கலான்னு தான் போனேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பறை வாசிக்க வரல. பறை என்கிட்ட கொடுக்கல யாரும். ஏன்னா ஒரு கம்மியான எண்ணிக்கையில் தான் பறைகள் இருந்தது. சரி, நமக்கு பறை வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு சில இசைக்கருவிகளை வாங்கினாங்க அந்த கலைக்குழுவில் புதுசாக. அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே தான் என்னுடைய வந்து இந்த கலை அப்படிங்கிற அந்த ஒரு நெருப்பு வந்து எனக்கு அங்கே தான் கொளுத்தப்பட்டது, அங்கே தான் ஆரம்பிச்சிது. அது எல்லோரும் கொளுத்தணும் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து அதை வச்சுக்கிட்டு இன்னும் எரிய வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபயர்லேயே அப்படியே இருக்கிறேன். இன்னும் பயணிப்பேன். இன்னும் நிறைய தூரங்கள் பயணிக்கணும். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் ரொம்ப கம்மி. எனக்கு இதெல்லாம் பத்தலை. எனக்கு அந்த கலை பசி வந்து எனக்கு பத்தலை. இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இது பண்ணணும். நிறைய பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சு காட்ட முடியுமா? கண்டிப்பாக வாசிக்கலாம். எந்த இசைக்கருவி வாசிக்க நீங்களே எடுத்து காட்டுங்க. இந்த கருவியை கொஞ்சம் வாசிச்சு காட்டுங்க. இதெல்லாம் பல சினிமா படங்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன மாட்டோடைய கொம்பில் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி இது. இது வந்து பார்த்திங்கன்னா நானாக தயாரிக்கிறது, எனக்காக நானாக தயாரித்தது. இங்கே அந்த வெள்ளை கொம்பு ஒன்று இருக்கும், இது பார்த்தீங்களா? இது வந்து நான் எனக்காக செஞ்ச ஒரு இசைக்கருவி இது. இந்த இசைக்கருவி வந்து எதனால் நான் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பணம்லாம் இல்லை. நான் வினயன் மூலியமாக வந்து இதை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நிறைய அதிகமாக ரேட்டு சொன்னதுனால என்னால் அதை இவ்வளோ ரேட்டு கொடுத்து அதை வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரியான மனசு ஏற்பட்டுச்சு. அப்போ தான் நம்மளால் ஏன் செய்ய முடியாதா, நம்மளால் முடியாதா அப்படிங்கும்போது அதனுடைய முதல் முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இசைக்கருவியை வந்து செஞ்சேன். இதுதான் எனக்கு இந்த கலைத்துறையில் வந்து ஒரு ப்ரொமோஷன், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு 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 இசைக்கருவியாக இது எனக்கு வந்து அமைஞ்சுது என்னுடைய கலைத்துறையில். இது வந்து பார்த்திங்கன்னா இது செஞ்ச பிறகு தான் எனக்கு நிறைய திரைப்பட ரெக்கார்டிங், அந்த இசை அமைப்பு. ஆமாம், வாசிச்சிருப்பேன். ஆமாம், இந்த இசைக்கருவியை வாசிச்சிருப்பேன். இது பேர் கொம்புத்தாரை, இது பேர் கொக்கரை, கொம்புன்னு சொல்லுவாங்க. இதை தான் இது வாசிச்சிருக்கேன், அதில் ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கேன் நான். இந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா பாரஞ்சித் டேரக்டர் இருக்கார்ல, அவராக கேட்டது என்கிட்ட, எனக்கு படத்துக்கு ஒரு கொம்பு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்காக செஞ்சு கொடுத்தேன். விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில், ஆமாம், இது நான் அவருக்கு செஞ்சு கொடுத்தது மறுபடியும் என்கிட்டே கொடுத்துட்டாங்க, எனக்கே கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. அதில் வந்து விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமைக்கடா வெட்டுவாங்க, பலி சீன் வரும் அதில். அப்போ வந்து இதை வாசிப்பாங்க. நான் வெளியிலேருந்து நான் இதை ரெக்கார்டிங் இந்த கொம்பில் வாசித்து கொடுத்துங்க. கொஞ்சம் வாசித்து கொடுக்க முடியுமா? வாசிக்கலாம். அந்த பயங்கரமாக இருக்குண்ணே. இது நிறைய மூச்சு பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியல. நான் ஊதுனேன், வெறும் காற்று மட்டும்தான் வந்துச்சு. நீங்கள் ஊதும் போது பயங்கரமாக சவுண்ட் வருது. பசங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க எல்லாம். நீங்களே எல்லாமே நீங்கள் செஞ்சது? ஆமாம், இந்த கொக்கரை அப்படிங்கிற இசைக்கருவி நானாக எனக்காக தயாரித்து இங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான 5 கொக்கரை, உடுக்கை, உரிமை, அந்த மாதிரியான இங்கே இணை சேராத இசைக்கருவிகள் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான். வினயன் சொல்லியிருப்பார், அடிக்கடி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அனைத்து இசைக்கருவிகளும் ஒரே மேடையில் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு சின்ன முயற்சி தான் இது. சிறப்பு. இந்த கொம்பு தாரையை கொஞ்சம் வாசிச்சு கொடுங்க. இதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. நேர்லேயே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பாட்டு வரல.
பயங்கரமாக இருக்குது. எனக்கே கெருன்னு வருது. ஏன்னா அவ்வளோ பவர் இதுக்கு தேவை. நிறைய நட ஆமாம் ஆமாம். நுரையீரலே வந்து பார்த்தீங்கன்னா புழிஞ்சு எடுத்துரும். அப்படியே அந்த அளவுக்கு வாசிக்கும் போதே திடீர்னு கோயிலில் வந்து வாசிக்கிறோம், திடீர்னு மயக்கம் வரும். கண்ணு கூட ஆமாம் ஆமாம். நிறைய ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். நல்ல மூச்சு பயிற்சி இருந்தால் மட்டுமே இதை வாசிக்க முடியும். ஆமாம், ரொம்ப நேரம் வாசிக்க முடியும். இப்போ பறையில் வந்து எந்த மாதிரி வகையான தாளங்கள் வாசித்தாலும் அந்த தாளத்துக்கு வந்த மாதிரி நான் இதில் வாசிக்கணும். தனியாக வரதான் அவங்க வாசி முடிப்பாங்க, அடுத்து நான் தனியாக வரதை நான் எடுப்பேன். அந்த அளவுக்கு இதில் பறையில் வாசிக்கிறத கூட இதில் வாசிடுவேன் நான். எந்த பீட்டாக இருந்தாலும் நான் வாசிடுவேன் நான். எந்த பீட்டாக இருந்தாலும் நான் வாசிடுவேன் நான். அது மாதிரி அதேமாதிரி இந்த இசைக்கருவி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் வந்து சொல்லிலாம் தரல. இப்போ இதெல்லாம் வந்து நீங்களே கற்றுக்கிட்டது? ஆமாம், நானாக கற்றுக்கிட்டேன். இந்த இசைக்கருவி இதுதான் அந்த மருதம் கலைக்குழு வந்து வாங்கின இசைக்கருவி தான் இது. இது நம்ம அரியலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இது வாசிக்கக்கூடிய கலைஞர் யாரும் இல்லை. அப்படி வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞருக்கு இருந்தார், ராமலிங்க ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர். காங்குழி பக்கத்தில். காங்குழி தான். அங்கே அவரை நாங்கள் சந்திக்க போகும்போது அவருக்கு அப்போ பார்த்தேன் இந்த மாதிரியான கொம்பு இசை கலைஞராக. அப்போ தான் வந்து அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம் பக்கத்தில் காங்குழியில் அவரை சந்தித்தோம். ஆனால் என்னுடைய ஒரு கெட்ட நேரமானு தெரியல, அவர்கிட்ட சில விஷயங்களை நான் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிட்டார். நாங்கள் வீடியோ எடுத்து அடுத்து ஒரு வருடத்தில் அவர் இறந்துட்டார். அவருடைய கொம்பு வந்து பார்த்திங்கன்னா 3 தலைமுறையாக அவங்க வாசிக்கிறாங்க. என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு கொம்பு இசை கலைஞனை வந்து நான் சந்திச்சது அவர் மட்டும்தான். வேறு எந்த கொம்பு இசை கலைஞனை நான் சந்திச்சோ அந்த கலை சார்ந்து அவங்கள்ட்ட வந்து நான் பேசுனது கிடையாது. இந்த கொம்பு சார்ந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு இயற்கையை வந்து எனக்கு ஆசானாக சொல்லி இதை வந்து நான் வந்து வாசி கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுக்கான மூச்சு பயிற்சிகளோடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் மூச்சு பயிற்சிக்காக இதை தம் கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே வாசிக்கிட்டே இருப்பேன். நம்ம பாட்டுக்கு வெறும் இந்த தலை மட்டும் தான், அந்த பெருசாக இருக்குல்ல, இது மட்டும் தான் வெளியில் தெரியும். இது மட்டும் தான் வெளியில் தெரியும். தண்ணிக்குள்ளே உட்காந்து வாசிப்பேன். ஏன்னா மூச்சு எங்கேயாவது லீக்கேஜ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு எனக்கு நானாகவே வந்து சரி பண்ணிக்கிட்டு நான் வாசிப்பேன். ஆனால் இது வாசித்தனால எனக்கு நிறைய ப்ரீத்திங் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாகஸ்வரம் வாசிக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து நல்ல அது ஒரு இதாக இருக்குது. எனக்கு மூச்சு பயிற்சி நல்ல ஸ்ட்ராங்காக நல்லா ப்ரீத்திங் பண்ணுவேன் நான். எல்லாம் ரொம்ப நேரம் வந்து இப்போ ஒரு டைலாகே பேசுகிறாங்க, நாடகத்தில் டைலாகே பேசுகிறாங்க, நல்லா மூச்சு பிடிச்சி நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட்டு. நாடகங்கள்லேயும் என்னை வந்து நிறைய இதை நல்லா பயன்படுத்துவேன். இதனாலே நாடகங்கள் நிறைய வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. நவீன நாடகங்கள். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் என்ன மாதிரி நவீன நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கீங்கண்ணா? ஒரு சில நாடகங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய கலை பயணம் அப்படின்னு நடிப்பில் வந்து நாடகத்தில் வந்து நடிப்பயிற்சிலாம் நமக்கு சொல்லி தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு என் மனசில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வினயன் மூலியமாக வந்து ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு திருவண்ணாமலையில் வந்து சிகப்பு யானை நாடகக்குழு அங்கேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. இந்த மாதிரி நடிப்பு பயிற்சிக்கான பயிற்சி பற்ற வைக்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் எங்கள் பகுதியிலேருந்து அங்கே ஒரு 3 பேர் போயிருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே போயிட்டு தான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் என்னோடய இசைக்கருவிகள் வந்து நாடகத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அங்கே உள்ள இயக்குநர்கள், அங்கே உள்ள துணை இயக்குநர்கள், நடிகர்கள் இதை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்கே, இதை நம்ம வந்து வாசிக்குது பண்ணலாமே அப்படின்னு பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ சின்ன வயசில் எப்படி நீ இதை வாசிக்கிற, இதெல்லாம் வயசானவங்க வாசிக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஆமாம், இந்த கும்புத்தாரெலாம் வயசானவங்க தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வயசானவங்க தான் வாசிக்கிற மாதிரி இருக்கும். யாரும் வந்து இளையத்தலைமுறைகள் பசங்க வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வாசித்தது நான் பார்த்ததும் கிடையாது, பார்த்துருக்க முடியாது. அந்தளவுக்கு ரேர் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அதிக நிகழ்ச்சிகளே வந்து பார்த்திங்கன்னா இது தேவை இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இந்த இசைக்கருடைய இது இருக்கும். பயன்படுத்தோட ஏன் அது இவ்வளோ கஷ்டப்படுது, ஏன்ப்பா அதை வாசிக்கிட்டு அது 2 பறையை வச்சு வாசிட்டு போகலாம் அப்படி மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் நாடகத்தில் இது பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு ஒரு புதிய ஒரு ஐடியா கிடச்சிது. இதை இந்த இடத்துலையும் இப்படியும் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. அப்போ எனக்கு நடிக்க தெரியுமாலாம் தெரியல. ஆனால் இந்த இசைக்கருவிக்காக என்னை நாடகத்துக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே ஆள் இல்லைன்னு என்ன உள்ளே கூப்பிடுவாங்க. அந்த டைலாக் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நான் அந்த டைலாக் அப்படியே உள்வாங்கி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாடகத்தில் இசைக்கருவியை வாசிக்கவும் செய்வேன், உள்ளே போய் நானே நடிக்கவும் செய்வேன். நடிக்கவும் வாசிக்கவும் 2மே செய்வேன். ஆனால் இது நார்மலான மனிதர்களால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அவங்களே நல்லா இருக்கே, இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அந்த பையனை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி நிறைய அந்த இசைக்கருவிக்காக என்ன நாடகத்துக்கு கூப்பிடுவாங்க. நாடகத்துக்கு கூப்பிட்றவங்க இசைக்கருவியும் பயன்படுத்திப்பாங்க. என்னை கூப்பிட்டா ஒரே கல்லில் 2 மாங்காங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கும் வாசிடுவேன், பாட்டுக்கும் ஆடிடுவேன். அந்த மாதிரி வந்து பாட்டும் பாடிடுவோம், பாட்டுக்கு ஆடிடுவாங்கிற மாதிரி ஜாலியாக இருக்கும். அப்படியே அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, நம்ம எதை செய்கிறதுன்னு தெரியாமல் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க, நம்ம இதையே அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடகங்கள், அமைப்பா திருவிழம், பார்த்திங்கன்னா வேல்பாரி நாடகம், நிறைய வந்து வரலாற்று நாடகங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா சாதாரண போயிட்டு வந்து சிம்பிளாலாம் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து புதுசாக நாகஸ்வரம் அப்படிங்கிற சிவபஞ்சமன் அவர்களுடைய இயக்கத்தில் நாகஸ்வரம் அப்படிங்கிற நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீராயி அப்படிங்கிற பிள்ளையன் அவருடைய வீராயி அப்படிங்கிற நாடகத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். நிறைய நாடகங்களில் அப்படியே பயணிச்சிட்ருக்கேன். அப்படி பயணப்பட்டது தான் இந்த தங்கலான் படமும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஜிவி பிரகாஷ் சார் இருக்கார்ல, அவர் கூட நான் ரெக்கார்டிங்கு தான் போயிருந்தேன். அப்போ என்னை பார்த்துட்டு நான் வந்து ஆள் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா கட்டையாக கருன்னு இருக்கானே காட்டுவாசி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள தூக்கி போட்டோன்னே அவங்களே அங்கேயும் அப்படி தான் நான் அப்படியே ஸ்பாட்லேயே வாசிக்கிறேன்.
உடனே டேக் சொன்னால் நடிக்கிறேன். அந்த டேக்குக்கும் அந்த கரெக்டாக அந்த அந்த காட்சிக்கு வந்து சிங்க் ஆனோடனே என்னை அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவுத்துட்டு கோமணம் தான் கட்ட சொன்னாங்க என்ன நடிப்பில். இந்த நாடகங்களில் நடித்து எனக்கு அந்த பழக்கப்பட்டதுனால எனக்கு அது புதுசாக தெரியல. மற்றவங்கெல்லாம் என் கூட வந்த டீமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர்கள்லாம் கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க அவுக்கிற வழியும் கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. அவுத்த பிறகு நமக்கு உள்ளே அவ்வளோதான், நம்ம உள்ளே வந்துட்டோம், இதான் நமக்கு வேலை அப்படின்னு மாதிரி அந்த இசைக்கருவி கையில் எடுத்தோன்னே நம்ம அந்த காட்சிக்கு என்ன காட்சிலாம் கதைலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் அந்த காட்சிக்கு அது எப்படியோ தெரியல, இயற்கையாக நான் அதுக்கு ஒத்து போயிட்டேன். அதுதான் உண்மை. அந்த படத்தில் வந்து இதே இசைக்கருவி வாசிக்கிற மாதிரி தானே இருக்குது. ஒரு மலை மேலே நின்று வாசிப்பேன். டீசரில் கூட நிறைய வந்திருக்கும், இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமாம், அது மாதிரி வந்திருக்கும். அதேமாதிரி அந்த ஸ்பாட்லேயே எனக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. இந்த இசைக்கருவி வாசித்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வாசிக்கவும் 8 வகையான தாளங்கள், 8 வகையான இசைக்கருவிகளை வச்சு வாசிக்கிட்டு தாங்க. கொட்டுப்பறை, முரசு பறை, டோல் பறை, அந்த மாதிரி இது கொம்பு பறை, அந்த மாதிரி நிறைய பறைகளை வந்து வச்சு, சட்டி பறை, மண்மத்தள பறை, அந்த மாதிரி நிறைய 8 வகையான பறைகளை வச்சு அந்த காட்சியில் பயன்படுத்தினாங்க. பாரதி சார் வந்து மைக்கில் உடனே அனௌன்ஸ் பண்ணார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே, தம்பி சூப்பராக இருக்கா தம்பி நீ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. நான் பண்ணக்கூடிய ஆக்ஷனை பார்த்துட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு போகக்கூடிய அந்த க்ளோஸ்அப் வந்து எனக்குலாம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தம்பி நான் சினிமாவுக்கு இத்தனை வருஷமாக நான் இது பண்ணுறேன், ஆனால் உனக்கு முதல் படத்துலேயே இவ்வளோ க்ளோஸ்அப்லாம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் பண்ணுறதை பார்த்தே கேமராமேனே, தம்பி நீ அங்கே நிற்காத, இங்கே வா சார் பக்கத்தில் நில்லுன்னு சொல்லி விக்ரம் சாருடைய பக்கத்தில் வந்து நிற்க வச்சு அந்தளவுக்குலாம் பக்கத்தில் நிற்க ஒரு காட்சியில் நின்றுப்பேன் நான். ஆனால் கருவிகளெல்லாம் கொஞ்சம் வாட்சி காட்ட முடியும். கண்டிப்பாக எல்லா இசைக்கருவிகளும் வாட்சி காட்டுறேன். இதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சின்னம்னு சொல்லுவாங்க. இதோடைய பேர் திருச்சின்னம். இது வந்து கும்பகோணத்தில் வாங்கினது. இது வாட்சி காட்டுற பாருங்கள். இது வந்து ஒன்றா தனியாக வாசிக்க முடியாது, 2 இருக்குல்ல. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே உதட்டில் நல்லா தம் கட்டி வாசிக்கணும். வாசி காட்டுற பாருங்கள். இது பேர் திருச்சின்னும். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா தமுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்டோரா அடிக்கிறாங்கள்ல, தண்டோரா, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவி தான் இது. இது வந்து கலசம், இந்த கும்பாபிஷேகத்தில் கொடுப்பாங்களா அந்த கலசம். இது என்கிட்ட இது நானாக தயாரித்தது தான். இது ஆட்டுத்தோலில் செஞ்சுருக்கேன். ஆனால் மாட்டுத்தோலில் தான் பண்ணுவாங்க, பசு மாட்டுத்தோலில், எரு மாட்டுத்தோலில் அதை பண்ணுவாங்க. இது தம்முக்கு, இது நானாக செஞ்சு இசைக்கருவிகளுக்கு அதை நாடகங்களுக்கு வந்து வாசிக்கிட்டு இருக்கேன். அதை அதே தான். இந்த இசைக்கருவி இது பார்த்திங்கன்னா சலங்கை தான். இது வந்து எதை பார்த்து நான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டு வண்டிலாம் போய் பார்த்துருக்கீங்களா, அந்த மாடுகளுக்கெல்லாம் நெத்தியில் சலங்கை கட்டிருப்பாங்களா, அது போகும்போதே ஒரு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திரைப்படங்களுக்கு இல்லை பாடல்களுக்கு நாடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி என்ன சலங்கை இசை தேவைப்படுது அப்படின்னா, இதை நாங்கள் இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு நாடகங்களுக்கு வந்து அந்த மாதிரியான இசைக்கருவிகள் வந்து இதுக்கு வந்து அந்த சவுண்டுக்காக நாங்கள் பயன்படுத்துறது. நாடகங்களையும் பயன்படுத்துகிறேன். இது வந்து ஒரு 2-3 படங்களுக்கு வந்து நான் ரெக்கார்டிங்கில் நான் வந்து வாசிச்சிருக்கேன். அது பேர் தெரியாத படங்கள் தான். அது எங்கள்கிட்ட பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோவா நாங்கள் வற்புறுத்தி கேட்டாலும் அந்த பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன ரெக்கார்டிங் வாசிக்க வந்த வேலை தானே, அதை மட்டும் பார்த்துருப்போம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கேட்டால் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க, கூட்டுவாங்க. இருக்கு பார்த்திங்களா, இது நம்ம சாதாரண மாடுகளுக்கு வந்து நம்ம மாட்டோடைய மணி தான் இது. இது நாடகத்தில் வேல்பாரி நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு சீன் வரும். அதில் மாடு சீன்லாம், மாடு இறந்து போகிற சீனு, கிடை மாடு அதோட சீன் வரும். அதுக்கு இதை பயன்படுத்துறதுக்காக வந்து அந்த நாடகத்துக்காக இதை வாங்கி ஸ்பெஷலாக வந்து நாங்கள் இதை நாடகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதை வந்து இது வந்து மாடுங்க வந்து நாங்கள் உள்ள மாடு கொம்பு மாதிரி வச்சுக்கிட்டு வரும்போது இந்த மாட்டு கொம்பெல்லாம் நாங்கள் நாடகத்தில் பயன்படுத்துகிறது தான். தலையில் அப்படி வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே மாடு மாதிரி ஆடிக்கிட்டு போவோம். அப்போ இதை வந்து பின்னாடி வந்து வாசிக்கிட்டே இருப்பாங்க. அதை இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடை மாடுடைய மணிகள் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண் சார்ந்த இசைக்கருவிகள். இதெல்லாம் வந்து உயிர்ப்போடு வச்சுருக்கணும் அப்படின்றத தான் எல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன். சரிங்களா, இது வந்து
மகுடி. இது நானாக செஞ்சு தான். இது அந்தளவுக்கு இன்னும் வந்து சரியாக வந்து ஒரு டியூன் பண்ணல நான் இதை. ஒரு ஏனோ தானோ அப்படின்னு தான் இருக்குது. கண்டிப்பாக வாசிக்கலாம். அது சவுண்டு அந்தளவுக்கு இதாக இருக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பேய் சொராக்கான்னு சொல்லுவாங்க. பேய் சொராக்கா. அந்த பேய் சொராக்காயில் தான் இது செய்வாங்க. சொராக்காயில் தான் செய்கிறது. நான் வந்து தேங்காவில் செஞ்சுருக்கேன் இதை. சரி நம்ம பயிர் அது அந்த அந்த சொராக்காய் கிடைக்கல, அதனால் தேங்காவில் செஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குச்சி பை இருக்குல்ல, கட்டை பை, அந்த பையோடைய இது பைப்பு தான் இது. இது உள்ள சின்ன பிளாஸ்டிக் பைப்போடைய அந்த இது வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து குரக்கா தட்டை அப்படிங்கிற ஒரு தட்டையோடைய தண்டு தான் அதில் சீவி வைப்பாங்க. இது பாருங்கள், சும்மா சவுண்டு சிம்பிளாக இருக்கும். இது எங்கள் அக்கா பையன் தான் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். இது அந்தளவு டிவினால் அவ்வளோ. இது எங்கள் அக்கா பையனுக்காக நான் செஞ்சு அவனுக்கு கொடுத்து அவன் விளாண்டுக்கிட்டு இருக்கிறது இது. அது வச்சுருக்கேன். அது இது பேர் வந்து பார்த்திங்கன்னா நாமுழவுன்னு சொல்லுவாங்க. நாமுழவு. இது வாசிக்கிறேன் பாருங்கள். இது நிறைய கர்நாடிக் சங்கீதத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. ஜதி தாளத்துக்கு வாசிக்கிற மாதிரி இது வாசிக்கிறேன். சவுண்டு ஆனால் நல்லாயிருக்கும். அதனால் இதையும் நாடகங்களில் நான் நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கேன் பாடல்களுக்கு. இதுவும் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் எனக்கு இல்லை, பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லா இருக்கும். எனக்கு இது பிடிச்சி நான் ரொம்ப ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு வாங்கினது. திருவையாறில் போய் வாங்கிட்டு வந்தேன் இதை. நானும் இன்னொரு தம்பியும் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் வர, அதுவும் இந்த உடுக்கையும் வந்து நாங்கள் திருவையாறில் போய் வாங்கிட்டு வந்தோம் இதை. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காற்று சேர்க்குறீங்கன்னா நம்ம காற்றை வெளியே கொடுத்து வாசிக்கணும். இப்போ வாசி காற்றை வந்து வெளில தள்ளுறேன். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து காற்று சேகரிலையும் வரும், நரம்பு சேகரிலையும் வரும். மீட்டி சேகரிவி இப்போ நரம்பு தான் போய் மீட்டுறோம்ல, அது மாதிரி இது மீட்டுறது. இது வந்து கருதுன்னு சொல்லுவாங்க. கருது இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பல்லில் கடிச்சிக்கணும். கடிச்சிக்கிட்டு உதட மூடினா ரொம்ப மூடக்கூடாது, பல்லு தெரிகிற அளவுக்கு. சரிங்களா? இது வந்து காற்றை உள்பக்கமாக இழுக்கணும். இப்போ 1 2 1 2 அந்த சிம்பிளாக அந்த ஒரு இதை வச்சுக்கலாம். இந்த காற்றை உள்ளே இழுக்கிறதும் இந்த கருதை வந்து இப்படி நம்ம இப்படி தொட்டு மீட்டுறதும் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இதில் ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம இதை சரியாக பயிற்சி எடுத்து இதை நம்ம வந்து வாசிக்கலை அப்படின்னா நாக்கை நறுக்கிடும். இதை பார்த்தீங்களா, இந்த வலை இது பார்த்தீங்களா, இந்த இது வந்து நாக்கு மாட்டிடும். இப்படி மாட்டி இப்படி ஆட்ட ஆரம்பிச்சுன்னா நாக்கு கழிச்சு. எனக்கு இந்த மாதிரி 2 வாட்டி வந்து எனக்கு நாக்கை இதாக இருக்குது. காரமாக சாப்பிட முடியாது, எதுவுமே பயங்கரமாக எரியும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஆனால் நல்ல ஃபீலிங் இது. ஆனால் இப்படி நாக்கை கட் பண்ணுது அப்படிங்கனாலே இந்த இசைக்கருவி யாருமே எடுத்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப எனக்கே அந்த ஒரு பயம் இருக்குது. ஏன்னா பெருசாக நிறையா எடுத்து செஞ்சால் வந்து இதாயிருமோன்னு சொல்லிட்டு இது வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து வசதி இல்லைன்னா விலை இல்லை. ஒரு 500 ரூபா மேக்ஸிமம் இது வருது. ஆமாம், இவ்வளோ சின்னதாக 500 வருது. இதை வாங்கி நான் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய வாங்கணும். கொஞ்சம் நிறைய நிதி பிரச்சனை நிறைய இருக்குது. அதனால் வேறு ஒன்றும் இல்லை. இதோட சேர்ந்து வாங்கினதான் அந்த உடுக்கை வந்து பார்த்திங்கன்னா, உடுக்கையில் வந்து சிறு உடுக்கை பெரு உடுக்கை நிறைய இருக்குது. பாரி உடுக்கை அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிறு உடுக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய்க்கு பயன்படுத்துறது. பேய்னா அந்த குறி சொல்கிறாங்களே, இது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறு உடுக்கை நம்ம சொல்லலாம். இதை குடு உடுப்புக்காரன் வராங்களா அந்த மாதிரி இது வந்து அந்த ஆடி இதெல்லாம் சிறு உடுக்கை.
இந்த மாதிரி பெருவுடுக்கையிலும் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு பயன்படுத்துவாங்க. சாமி பாட்டு பாடும்போது அந்த மாதிரி இது பண்ணுறது இது. இது வந்து நம்ம நரம்பு கட்டிக்கணும். இது வந்து மாட்டோடைய குடல் சவ்வில் தான் இது வந்து நல்லா சத்தம் வரும். அதேமாரி இந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா வேங்கை மரம் அப்படி இல்லைன்னா பெலா மரத்தில் தான் வரும். ஆனால் இது பெலா மரம் இல்லை, ஏதோ ஒரு கட்டையில் செஞ்சு எனக்கு கடையில் விற்றுருக்காங்க. எனக்கு விலை கம்மி அப்படின்றனால வாங்கிட்டு வந்தேன் நான். ஆனால் அந்த பெலா கட்டை வேங்கை மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உடுக்கு 10,000 8,000 7,000 5,000 அந்த மாதிரிலாம் விற்கிது. அந்தளவுக்கு வாங்க முடியாதனால நம்ம சரி இப்போ பேருக்காக ஒரு இசைக்கருவியாக இருக்கட்டும் அப்படின்னால இது வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுத்தோல் ஆடு கிடைச்ச தோல் வந்து போட்டு இது வந்து மூட்டு தான். இந்த தோல் வந்து ரெடி பண்ணி இந்த கட்டையில் வந்து ஏற்றி செஞ்சு அது கிழிஞ்சிச்சு. ஒரு 2 நாடகத்தில் வாசிக்கும்போது அது கிழிஞ்சிருச்சு. நாடகங்களில் இது கூட பார்த்தீங்கன்னா வேல்பாரி நாடகத்தில் ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வரும், அதுக்கு பயன்படுத்த. அங்கே இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் எல்லாமே இன்னமும் உயிர் பெற்று என்கிட்ட இருக்குது அப்படின்னா அது நாடகத்தில் அது வந்து பயன்படுத்துனால் மட்டும்தான். மற்றபடி வேறு எங்கேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு கோயிலில் வந்து இதெல்லாம் வாசிக்கணும். சில கோயிலெலாம் சொல்கிறேன் சங்குலாம் இந்த கோயில் வாசிக்கக்கூடாது, வாசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் அதெல்லாம் இருக்குது. அதை சொல்லி புரிய வைக்கலாம், ஆனால் அவங்கள்ட்ட பேசிட்டு நம்மளால முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தவிர்த்துட்டு என்ன இசைக்கருவி கேட்குறாங்களோ அதை மட்டும் வாசிட்டு அப்படியே வந்துடுவேன் நான். இசைக்கருவின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சங்கு தான் வரும். இது வந்து சின்ன சங்கு. எனக்கு இது வந்து ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. உடஞ்சிருச்சு இது கொஞ்சம். வாசிக்கலாம், கண்டிப்பாக வாசிக்கலாம். இது வந்து சும்மா சின்ன சங்கு தான், குட்டி சங்கு தான் இது. ஆனால் பெரிய சங்கு தான் நல்லா சத்தம் இது நல்லாயிருக்கும், பேஸ் சவுண்டு. இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இதுவும் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் வந்து கேட்பாங்க, சங்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சில நேரங்களில். நாடகங்கள் அப்போ வந்து நான் சந்தோஷப்படுவேன், பரவாயில்ல இந்த மாதிரி இசையெல்லாம் ஞாபகம் வச்சு கேட்குறாங்களே அப்படின்ட்டு. சரி அப்போ கேட்கும்போது என்கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் அதை இது பண்ணுறேன். நான் அந்த மாதிரி நிறைய வாசிப்பேன். இதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சிரா, சிறுபறைன்னு சொல்லுவாங்க தமிழில். கஞ்சிராங்கிறது வந்து அது நிறைய அப்படி தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிறுபறை. இந்த இசைக்கருவி வந்து என்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒருத்தவங்க எனக்கு வந்து ஒரு பரிசாக கொடுத்தாங்க. என்னுடைய கலை ஆர்வத்தை பாராட்டி ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோழர் எனக்கு வந்து சென்னையில் வந்து எனக்கு இதை பரிசாக கொடுத்தது. ஆனால் அவருடைய பரிசு வந்து என்கிட்ட வந்து சேரத்துக்கு முன்னாடியே அவர் அமுச்சு விட்ட அந்த ஃபோட்டோ வச்சு நான் இதை செஞ்சுட்டேன், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஆட்டுத்தோலில் செஞ்ச கஞ்சிரா. இது வந்து பார்த்திங்கன்னா சோடா இருக்குல்ல, அதனுடைய இது மூடி தான் இது. அதை வந்து இதில் தட்டி அந்த மாதிரி இதில் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான். இது என் வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடியே சரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நானாக வந்து கத்தி ஃபோட்டோ பார்த்து இது வந்து நானாகவே கட்டையை வந்து இது பண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா பொங்க மரம் இருக்குல்ல, பொங்க மரத்தினுடைய கட்டை. இது வந்து ஆட்டோட தோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டி வந்து சுண்ணாம்பு வச்சு அதை நல்லா ஒயிட் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து ரெடி பண்ணி இது பண்ணுது. இதோட கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதையும் நாடகத்தில் தான் பயன்படுத்தியிருக்கு. நாடகங்களில் வந்து ப்ராப்பர்ட்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறோம். இது வந்து நாடகத்தில் இசைக்கருவியாகவும் பயன்படுத்தப்படுது. இது வந்து நாங்கள் சென்னையில் வந்து இந்த இசைக்கருவி எனக்கு வந்து எப்படி பரிசாக கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து நம்ம ஊர்லேருந்து லலிதாம்மா செயல்ராணி பாட்டி அவங்க 2 பேரையும் வந்து நாங்கள் ஒரு பாடலுடைய ரெக்கார்டிங்காக நாங்கள் வந்து பாடல் பதிவுக்காக நாங்கள் வந்து சென்னை போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரபல ஒரு இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு பின்னணி இசைக்கருவி கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாசிக்க வந்தாங்க. அவங்க ஒரு கஞ்சர் அந்த மாதிரி வச்சு வாசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வாசிக்கக்கூடிய அந்த தாளக்கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் சோபாவில் உட்காந்துக்கிட்டு அந்த ரெக்கார்டிங் உட்காந்துக்கிட்டு அப்படியே தட்டிக்கிட்டே உட்காந்தேன்.
அது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஆனால் எனக்கு கவனிச்சிக்கிட்டே இருந்தார். கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது, தம்பி என்ன பண்ணுறீங்க, சும்மா உட்காந்துட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு கஞ்சிரா வாசிக்கணும் ரொம்ப நாள் ஆசை, ஆனால் என்னால் வாங்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அது எங்கே கிடைக்கணும்னு தெரியாது எனக்கு. அது ஆனால் உடும்பு தொழுவோடைய உடும்புனாலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு மிருகம் தான். நம்ம உடும்பு பிடினா அப்படி இருக்குன்னு சொன்னாங்களே, ஆனால் அந்த உடும்போடைய தோல்லேருந்து எடுத்த அந்த இசைக்கருவி வந்து பார்த்தீங்கன்னா அது என்னை வந்து சாந்தப்படுத்துது. ஒரு கோவத்தில் இருக்குன்னா அது வந்து அதில் ஒரு மென்மையான ஒரு இசைக்கருவி, ஒரு இசை வருது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சரி, இந்த மாதிரி ஒரு இசைக்கருவி நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அப்போ அவட சொல்லும்போது அண்ணா எனக்கு கஞ்சிரா வேணும்ண்ணே, எப்படி வாங்குறதுன்னு தெரியல, வாங்குவேண்ணே, அந்த மாதிரி வருங்காலத்தில் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி தம்பி அந்த இசைக்கருவி வந்து நான் வாங்கி தரேன் உனக்கு, நீ அதை நல்லா வாசி நல்லா இது பண்ணு அப்படின்னு சொல்லி அது அப்போ தான் எனக்கு அதை வாங்கி கொடுத்தாங்க. இதில் வடபழனியில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த அண்ணன். வாங்கி அவரும் வினயனும் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி 2800 இது வந்துச்சு. வாங்கி எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இது என்கிட்ட வரத்துக்கு ஒரு 2-3 மாதம் ஆச்சு, ஏன்னா அண்ணன் சென்னையிலேருந்து வரத்துக்கு. ஆனால் இதை கற்றுக்கிட்டு மறுபடியும் போயிட்டு அதே அந்த அவங்க அங்கே பதிவு பண்ண பாடலுக்காக போய் தான் அந்த இசைக்கருவி எனக்கு கிடச்சிது. ஆனால் அதே பாடல் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மக்களை சில ஒரு வருஷம் நாங்கள் சென்னையில் அந்த நிகழ்வுக்கு போகும்போது அவங்க பாடக்கூடிய அம்மா என்ன பாருங்க அம்மா, ராஜராஜ சோழ ஆண்ட இடம் கங்கை கொண்ட சோழபுரம், அந்த பாட்டுக்கு வந்து இந்த இசைக்கருவி வந்து மார்கழி மக்களை இசையில் அவர் முன்னாடியே நான் வாசிச்சிருக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இது அந்த நண்பர் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து கிடச்சிது, தோழர் மூலியமாக. அந்த மாதிரி கிடச்ச ஒரு இசைக்கருவி தான் இந்த கஞ்சிரா அப்படிங்கிறது. இது வந்து கொஞ்சம் இப்போ நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு, உடும்பு தோல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் இதை நான் சீரமைச்சு செஞ்சு வச்சுருவேன் நான். இது வந்து புல்லாங்குழல் ஃப்ளூட்டு. இது ரொம்ப வருஷமாக என் வீட்டில் இருக்குது, ஆனால் நான் வந்து வாசிக்க கற்றுக்கல. வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கின காட்டு இசைக்கருவி, நானாக சொந்த காசில் வந்து வாங்கின இசைக்கருவி வந்து இதுதான். இந்த காட்டு இசைக்கருவி தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன். ஆனால் இது வந்து எனக்கு வந்து வினயன் வந்து இது எனக்கு அவருடைய கலைக்குழுவில் வாங்கி, இது பேர் முகவினை சொல்லுவாங்க, வாழப்பாடியில் வந்து ஒரு கூத்து பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வந்தோம். என்கிட்ட வந்து என்னை தேடி வந்த ஒரு காட்டு இசைக்கருவி ஃபஸ்ட்டு இதுதான். நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் நான் துளை, எனக்கு வந்து இவங்க வீட்டுக்கு வந்த காட்டு இசைக்கருவி துளைக்கருவி இது. அதுக்கப்புறம் தான் இது வந்து நான் சென்னையில் வேலை போகும்போது லக்ஷ்மி சுருதி அந்த கடையில் போயிட்டு டி ஸ்கேல் 2 கட்டை அதை போய் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் நான். இது ரொம்ப வருஷம் வீட்டில் இருக்குது, ஆனால் நான் இதை ஒன்றும் வாசி கற்றுக்கல. இவ்வளோ இசைக்கருவியும் பண்ணுறமே, நமக்கு வந்து சங்கீதம் சரியாக தெரியலையே வந்து அப்படிங்கிற ஒரு இதில் தான் இது வந்து நான் செஞ்ச நாதஸ்வரம். இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இந்த முகவினை நாதஸ்வரம் வாசிக்கணும், ஏன் நம்ம நாதஸ்வரம் ஒரு கலைஞனாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நாதஸ்வரம் நம்ம கோயில் திருவிழாலாம் வாசிக்கும் போது அந்த ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் வாசிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இதுதான் என்னுடைய ஒரு டையாக இருந்துச்சு. டையனா இதுதான் என்னுடைய ஒரு மாடல். இதில் வந்து எத்தனை துளைகள் இருக்குது, இதையே அங்கே வச்சுருக்காங்க, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணணும், இது மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்து இந்த நாதஸ்வரத்தை வந்து இது வந்து மகாகனி மரம். இது மகாகனி மரம். நிறைய மரத்தில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். முருங்கை மரத்தில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எதுனா கருவ மரத்தில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், முழுங்கி மரத்தில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், வம்பரை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கோடாலி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிடி போடுவாங்க, அந்த மரத்தில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் மகாகனின்னு ஒரு மரம் கிடச்சிது. எங்கள் அப்பா கூட வந்து திருப்பனந்தலுக்கு வந்து மரவெட்டை போகும்போது அங்கே கிடச்சிது. இது சும்மா விறகு கட்டைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி ஏமாற்றி ஒரு 6 கட்டை எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா கடல தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பேன், வரப்பில் ஒரு கட்டை இருக்கும், அதை வச்சு குடஞ்சிட்டு இருப்பேன். சும்மா சென்ட்ரிங் கம்பி வச்சு இந்த துளையெல்லாம் வந்து குடஞ்சி இருந்து ஏற்கனவே இது வந்து இது சம்மந்தமாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுதாங்க வினயன். அந்த மாதிரி ரெடி பண்ண ஒரு இதுதான். இந்த இசைக்கருவி மூலியமாக தான் இன்றைக்கி நான் 1.5 வருஷமாக நாதஸ்வரம் வந்து முறைப்படி சங்கீதத்தை போய் கற்றுக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நான் போயிட்டு எங்கள் ஒரு நாதஸ்வர கலைஞர்கிட்ட இதை காட்டும்போது அவர் இதை பார்த்து ரொம்ப வியந்துட்டார். எப்படி நாங்கள் பரம்பரை இதை வாசிக்கிற எங்களுக்கே இது செய்யக்கூடிய அந்த மைண்டு செட் அந்த மூளை வரல, நீ எப்படி வந்து இதை செஞ்ச அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டிட்டு, வா தம்பி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஒரு நாதஸ்வரம் வாங்கி கொடுத்து எனக்கு வந்து நாதஸ்வரம் இன்னமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் நாதஸ்வர ஆசிரியர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுகுமரையா அருண்குமார் அண்ணன். இவங்க 2 பேர்கிட்ட வந்து நான் நாதஸ்வரம் கற்றுட்ருக்கேன் ப்ராப்பராக. இன்னும் ஒரு சில காலங்களில் பார்த்திங்கன்னா நாதஸ்வர கச்சேரிக்கெலாம் போக ஆரம்பிச்சிருவேன். இது வாசிக்க முடியுது. இது வந்து நான் ஏதோ எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சோ நான் அதை வந்து என்னோடய கற்பனை திறனில் இதை செஞ்சது தான். ஆனால் அந்த நாதஸ்வரம் செய்யக்கூடிய அந்த கணக்கு அந்த இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. இந்த ஒரு துளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு இருக்குது, அது எனக்கு தெரியல. நான் சாதாரணமாக கோனிஸ் வச்சு மாட்டுக்கு மூக்க நாங்கள் இருக்கிற கோனிஸ் வச்சு கேஸ் அடுப்பில் அப்படியே இது பண்ணி நான் அப்படியே சும்மா ஹோல்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்தேன் இப்படி இருக்குது, என் கை வந்து இப்போ குட்டை கையாக இருக்கலாம், அப்படியே கையை வச்சேன், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணேன், இந்த இடத்துல மார்க் பண்ணேன், அப்படியே ஹோல்ஸ் பண்ணி நான் அப்படியே எனக்காக என்னுடைய கை வாட்டத்துக்கு நான் அப்படியே பண்ணிட்டேன். ஆனால் இது அவங்கள்ட்ட காட்டும்போது இதில் வாசிக்க முடியாதுப்பா. நான் நினச்சேன்னா செஞ்சும்போது நம்ம இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கச்சேரி வாசிச்சிடலாம் அப்படிலாம் நினச்சேன் நான். ஆனால் இது வாசிக்கும் போது சரியாக இதில் சுதிலாம் உட்காரல. ஆனால் இதுக்கான சீவாளி, இதுக்கான நறுக்கு, இதுக்கான கயிறு, கொத்து கயிறு எல்லாமே நானே ரெடி பண்ணிட்டேன். ஒரு நாசரம் மாதிரி என்ன இருக்குமோ ரெடி பண்ணிட்டேன். ஒரு அண்ணன் கூட என்னை பாராட்டி இந்த அனசு அடியில் இருக்கும் பார்த்தீங்க, அனசுன்னு சொல்லுவாங்க, பூ மாதிரி இருக்கும்,
இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மரத்தில் செஞ்சுருப்பாங்க நாசுரத்துக்கு. அதை வந்து நான் இதுக்கு எனக்கு பரிசாக கொடுத்தாரு. அதை நான் வாங்கி பழசு ஒன்று அது உடஞ்சி தான் இருந்துச்சு. அதை வாங்கி நான் அதில் மாட்டி அப்படி நாசுரம் மாதிரி வச்சு வாசிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இது நல்லா தான் இருந்துச்சு, நல்ல ஃபீலிங். கஷ்டப்படுறதுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது. ஆனால் இதை செய்யும் போது என்ன அடிக்கலாம் வந்திருக்காங்க மாமகாரெல்லாம். என்னடா உனக்கு வேறு வேலையே இல்லைடா, நீ என்ன பிபி நாயனகாரனாடா, ஓடுறா அதை தூக்கிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லி நிறைய கட்டையெல்லாம் பிடிச்சி உடச்சிலாம் போட்டிருக்காங்க. 6-7 கட்டையில் இது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருந்துச்சு. அப்படியே உடச்சிட்டாங்க. அதனால் அப்படியே சின்னதாக மாற்றி வச்சுக்கிட்டேன். அப்படியே இதில் வார்னிஸ் அடித்து அப்படியே பத்திரமா வண்டு வீணாக போகாமல் அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கேன். இதுக்காக ஒரு விருது எனக்கு கொடுத்தாங்க, போன வருஷம் தான் கொடுத்தாங்க. சிங்க மகன் விருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாசுரம் செஞ்சேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூட்டு இது ரொம்ப வருஷம் வீட்டிலே இருக்குது. நானும் அதை வாசிக்க கற்றுல. ஏன்னா நாசுரம் கற்றுக்கிட்டாக்கா அந்த என்ன தாளமோ என்ன வந்து சொல்கட்டு என்ன பாடங்கள் அதை கற்றுக்கிட்டோம் வாசிக்கக்கூடிய மெத்தடு மட்டும் தான் மாறும் மொழி. சொல்கட்டு எல்லாமே ஒன்று தான். அந்த சரளி வருஷம்னா சரளி வருஷம் சரிகம் பார்த்தீங்கன்னா சரிகம் பதனி தான். அது மாதிரி இப்போ நிறைய கீர்த்தனைகள்லாம் வந்து வர பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ளூட்டில் வந்து இன்னும் நான் அதில் வந்து கற்றுக்கல, பயிற்சி எடுக்கல. ஆமாம், சரியாக பயிற்சி எடுக்கல. இதுக்கு நான் பழகணும். சொல்கட்டெல்லாம் ஒன்று தான், இதுக்கு நான் பழகணும். என்னுடைய விரல்களை வந்து அதுக்கு பழக்கப்படுத்தணும், அது மட்டும்தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடமுழா அப்படின்னு சொல்கிறாங்க. குடமுழா பஞ்சமுக வாத்தியம்னு சொல்கிறாங்க. ஐமுக பறையினும் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இதுக்கு. 5 முகங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரே ஆட்டுத்தோல் தான். இது எல்லாமே வந்து ஆட்டுத்தோல் தான், ஆனால் வேறு ஆட்டுத்தோல். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியோட தோல், இது வந்து குட்டி போட்ட ஆட்டோட தோல், இது கெடா தோல், இது தானாக இறந்து போன ஆட்டோட தோல், இது தானாக அறுத்த ஆட்டுத்தோல். உடம்பு சரியாத ஆட்டு இறந்து போகும்ல அந்த மாதிரி ஆடு. ஒரு அந்த ஆடு எப்படி இறந்து போச்சு அதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டை நம்மளாக அறுத்து அந்த தோலை எடுத்து வாசிக்கிறது, அதோடைய சத்தமும் அந்த ஆடு உடம்பு சரியாமல் இறந்து போய் அதோடைய தோலை எடுத்து வாசிக்கிற சத்தமும் டிஃப்ரெண்ட் மாறும். ஆமாம், வேறுபடும். இந்த தானாக நம்மளாக அறுத்து கறிக்காக இருக்கோம்ல, அந்த ஆட்டினுடைய தோலில் கிடைக்கக்கூடிய அந்த சுதி வந்து தானாக இறந்து போகிற ஆட்டில் சுதி அந்த கிடைக்காது அந்த தோலில் அந்த இது. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது. யூனிக்காக வந்து அதை நம்ம செக் பண்ணணும், கவனிக்கணும். அப்போ தான் இது பண்ணணும், இந்த தோல் இப்படி தான் அப்படின்னு சொல்லி. நார்மலாக கேட்கும்போது ஒரே சவுண்ட் மாதிரி தான். ஆமாம், இப்போ தவிலெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆட்டுத்தோல் அந்த நம்மளாக அந்த கறிக்காக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்டுத்தோல் கண்ணுக்குட்டி தோல் தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் டக்குன்னு நல்லா நம்ம வந்து டியூன் பண்ணிக்கலாம் அதில், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து இந்த பானை கிடச்சிது. ஒரு பானை வந்து 2000 ரூபா சேலத்தில். அங்கே வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கும்போது வீராசாமின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மூலிமா அவங்க ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க ஊருக்கு போகிற வழியில் கஞ்சநாயகம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில், அந்த ஊர் ஃபுல்லாக வெறும் பானை செய்யக்கூடிய மக்கள் தான். அப்படின்னு செய்யும்போது எனக்கு வந்து இதனுடைய ஆரம்பம் எனக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற வந்து எண்ணம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆனால் கண்டிப்பாக இதை வாங்க என்னால் முடியாது. ஏன்னா எங்கேயா விற்றுட்டா கூட நான் வாங்கிடுவேன். ஆனால் இது செய்யக்கூடிய ஆட்களே கிடையாது. இதை எந்த ஒரு இசைக்கருவி கடைகளையுமே இது வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஒரு சில கோயில்களில் மட்டும்தான், அதுவும் சைவ கோயில்களில் சிவன் கோயில்களில் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா வாசிட்டு இருக்காங்க. இன்னமும் வாசிட்டு இருக்காங்க. கல்வெட்டுகள் இருக்குது. மற்றபடி பாதுகாத்து அப்படியே ஒரு பூதி அடைஞ்சி அப்படியே கண்ணாமல் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் இது வந்து பாதுகாக்கப்படுது. சைவ கோயில்கள் மட்டும்தான். மக்களிடையில் வந்து இது வாசிக்கப்பட்டதா அப்படின்னு எங்கேயும் எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது, நானும் கேள்விப்பட்டதில்லை. இந்த மாதிரி ஒரு கூத்தில் வாசித்தாங்க, ஒரு நாடகத்தில் வாசித்தாங்க அப்படின்னு இது பண்ணல. இப்போ முதல் முறையாக இது செஞ்சு இன்னும் எந்த நாடகத்துக்கு எடுத்துகிட்டு போகலை. இது அடுத்து எடுத்துகிட்டு போவேன். இது எப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது, ஏன்னா பானையாக இருக்காச்சா உடஞ்சிருமானு ஒரு பயமாக இருக்குது. அதனால தான் இசைக்கருவியில் வாசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுகளை பாதுகாக்கிறது எனக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு நிகழ்வு, அங்கே வந்து இந்த குடமுழா வாசித்தாங்க. அப்போ தான் முத பார்த்தேன். வினயன் தான் என்னை கூப்பிட்டு போனார் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகும்போது. அப்போ பார்க்கும்போது தான் சரி அவர்கிட்ட கூட சொல்லு, நான் குடமுழா செய்ய போகிறேன்னு சொல்லலை. ஏன்னா அவரும் கேள்வி பண்ணுவார் எப்படியா இருந்தாலும். சரி நம்மளால் செஞ்சுட்டு சொல்லிக்கலாம்னு சொல்லும் போது தான் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷமாக நான் இன்னமும் காத்துக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ தான் எனக்கு வந்து இப்போ செஞ்சு ஒரு 2 வருஷம் ஆகுது, அவ்வளோதான். செஞ்சு 2 வருஷம் ஆகுது. செஞ்சு 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதம் தான் ஆகுது. 1.5 வருஷம் இதுக்காக காத்துருந்தேன். ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அலைஞ்சேன். நம்ம ஆமணக்கு தோண்டி உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பானை செய்கிற ஒரு சில கிராமங்கள்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு நான் வந்து 1000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்துட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வரும்போது அடுத்த 2 மாதம் போகும்போது தாத்தா இறந்து போயிட்டார். என்னால் செய்ய முடியல. அப்போ நான் நினச்சேன், சரி இவர் இறந்து போயிட்டார், தாத்தா இறந்து போனதில் நம்மளோட குடமுழா இதுலேயும் முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தாக்கா விட்டுட்டு அதோட சரி என்னத்தை செய்கிறது அப்படின்னு. ஆனால் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா செல்லில் லாஸ்ட்டில் கிடக்கும். அப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங்கில் ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன். அப்படியே தான் வந்து சென்னையில் வேலை பார்க்கும்போது அங்கேயும் ட்ரை பண்ண முடியல. அப்புறம் சேலத்துக்கு போகும்போது அங்கே பானை செய்கிறவங்களுடைய நண்பர் மூலியமாக போயிட்டு அவர் இல்லைனா என்னால் எதுவும் செஞ்சிட முடியாது. வீராசாமி அப்படிங்கிற நண்பர் இல்லைன்னா எதுவுமே செஞ்சிட முடியாது. அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு விசேஷத்துக்கு போகும்போது தான் இதை அங்கே பார்த்துட்டு போயிட்டு செஞ்சோம். அந்த கிராமம் ஃபுல்லாக அலைஞ்சு பார்த்துட்டோம். ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு இது பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஐயா இந்த மாதிரி ஒரு பானை செய்யணும், இது மாதிரி ஒரு பானை செய்யணும். வீடு வீடாக போயிட்டு நாங்கள் வந்து கேட்குறோம், ஓட்டு கேட்குற மாதிரி போயிட்டு இது செய்யுங்கன்னு கேட்குறோம். அந்த தெரு போங்கன்னு சொல்லிட்டு
அப்படியே வேறு எங்களால் முடியாது, மண் பக்குவம் இல்லை, இப்போ செய்யக்கூடிய ஆள்லாம் எங்களுக்கு கிடையாது, இது செய்கிறது எப்படி எங்களுக்கு தெரியாது அப்படி மாதிரி சில பேர் நிறைய புறக்கணிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி இருந்தாலும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தெருவோட கடைசிக்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தாத்தா கட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தார். அவரை போய் எழுப்பி தான் கேட்டோம், தாத்தா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செஞ்சு கொடுக்கணும். கேட்டோன்னே என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி பானையை இந்த மாதிரி ஃபோட்டோ காட்டிக்கிட்டு அவர் கேட்டார். சரி ஓகே செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு கோயிலுக்கா அப்படின்னாரு. இல்லைங்கய்யா இந்த மாதிரி தோல் கட்டி அதில் வாசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நாங்கள் இது விசாரிக்கும் போது அந்த சேலத்தோடைய பகுதியில் அந்த கஞ்சநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 5 குழிகள் உள்ள கரகம் வந்து தூக்கக்கூடிய அந்த அங்கே உள்ள தெய்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரகம் தூக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கம் அங்கே இருக்குது. அப்போ அங்கே சொன்னால் 5 குழி கரகம் செய்யணுமா உனக்கு அப்படின்னு எனக்கு கேட்டார் அவர். 5 குழிக்காரன் எனக்கு தெரிலங்க ஐயா, அந்த மாதிரி வந்து நீங்கள் பானை செய்யணும் அந்த மாதிரி அப்படிங்கும்போது அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அளவுலாம் எனக்கு வந்து 2 மீட்டரில் இந்த 2 அடியில் இவ்வளோ அகலத்தில் இந்த சென்டிமீட்டரில் சொல்கிறேன். அவருக்கு எதுவுமே புரியல. ஒரு சீவம் வச்சு எடுத்தார், ஒரு பானையில் வச்சு அளவு காட்டினார், இப்படி பண்ணார். அந்த சீவம் வச்சு மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். மறுபடியும் போய்ட்டு அந்த சீவம் வச்சு நான் அளந்துக்கிட்டேன். செஞ்சுட்டு ஒரு பானை வந்து 2000 ரூபா அந்த மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு செஞ்சுட்டு போயிட்டு நான் ஒரு 10 நாளாக போய் அலைஞ்சேன். 10 வாட்டி போய் பார்த்து வந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா செய்யலை. அதுக்கப்புறம் தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. நான் போயிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்களே, ஐயா எனக்கு செஞ்சு கொடுங்க, எனக்கு தேவைப்படுதுன்னு. ஆனால் நான் பரவாயில்ல நல்லாவே எனக்கு செஞ்சு கொடுத்தேன். 1க்கு 2 வாங்கிட்டேன். ஏன்னா பானை தானே உடஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னால 1க்கு 2 வாங்கிட்டேன். வாங்கி இப்போ தான் நாங்கள் இங்கே உள்ள பசங்களை வச்சு அதில் ஆட்டுத்தோலை போட்டு செஞ்சு இது பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு வகையான சவுண்டு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் சவுண்டு மாதிரி பாருங்கள். ஒரு சவுண்டு கேட்கும். சிம்பிளாக வாசிக்கிறேன் பாருங்கள். இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உரிமின்னு சொல்லுவாங்க. தேவ துந்துபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீராசாமி அப்படிங்கிற நண்பருடைய அவருடைய உதவியால் தான் வாங்க ஆரம்பிச்சிது. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5000 ரூபா. அங்கேயே வாங்கி கட்டை வாங்கி அங்கேயே மூட்டு அங்கேயே ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இந்த ஓரம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து இந்த ஒரு தட்டுறமில்ல வாசியுடைய இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இது ஆட்டு தோலில் செய்கிறது. ஆட்டோடைய குட்டி தோலில் தான் அந்த இது போடுவாங்க, அந்த மூட்டு, இந்த வலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கமும் வேறு ஆட்டு தோல் இல்லை ஆமாம் ஒரே குட்டி தான். ஆனால் அந்த ஒரு குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தோல் மாற்றி போடுறாங்க. இது வந்து பார்த்து வயிற்று பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முதுகு பகுதி அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஆனால் குட்டியோட தோல் தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. வெள்ளாட்டு குட்டி அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் இப்படி தட்டுறோம்ல, இதனுடைய ஓசை வந்து அந்த அதிர்வு வந்து இந்த பக்கம் வருதுங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா
இசைக்கருவிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களோட நோக்கம் என்னென்னா? என்னோடய நோக்கம் அப்படின்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளை விட்டு போன இசைக்கருவிகள் வந்து மீட்டு எடுக்கணும். மீட்டு எடுத்து அப்படியே வீட்டிலே வச்சுருக்காம நிறைய பசங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு தான். இந்த மாதிரி பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இவங்க எல்லாருமே என்னோடய இசைக்கருவி வந்து எடுத்து கையில் வச்சுருக்காங்க. நான் திட்டியிருக்கவே மாட்டேன். ஆனால் நான் ஒரு சில இசைக்கருவிகள் எடுக்கும்போது எனக்கு நிறைய திட்டு விழுந்திருக்கு, அடி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு இசைக்கருவிகள் மீதான ஒரு ஒரு ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது. அதை தொடக்கூடாது, அது தொடாத. நம்ம ஆளுங்கள்ட்டே அந்த விஷயம் இருக்குது, அது தொடாத, அது உடஞ்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி இசைக்கருவிகள் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சில விஷயங்களை நான் அனுபவிச்சனால தான். அந்த மாதிரி சில பிரச்சனைகள் நான் இது பண்ணியிருக்கேன். இது நீ தொடக்கூடாது, இது பண்ணாத, அது உடஞ்சிரும், அது என்ன உடஞ்சிரும், உடஞ்சா சரி பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ எப்படி சரி பண்ணி சொல்லிக் கொடுங்க, நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு தான். அந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து நான் வாக்குவாதத்துக்குலாம் போயிருக்கேன். அப்படி இந்த மாதிரி இசைகள் எடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கே நான் இதை கொடுக்கணும். என்னப்பா இது உரிமை எடுத்து வாசி. என்றைக்குமே ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வரேன்னா எனக்கு பழக்கப்பட்ட பசங்களை வந்து புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கேன், வீட்டில் போய் பாரு, பாப்பா இருப்பாங்க, எடுத்து நிமிட்டி எடுத்து வாசி, பயிற்சி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு இசைக்கருவிகள் மீதான ஒரு சுதந்திரத்தை வந்து நான் கொடுக்குறேன். நான் எடுத்து வாசிங்க, இது பண்ணுங்கள், அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் பயன்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆமாம் நம்ம ஊரில் உரிமை இருக்குப்பா, இருக்க தொட்டு அடுத்த வருஷம் பயன்படுத்தும், இல்லாத தொட்டு தான் பயன்படுத்தலை. இந்த கங்கைகொண்ட சோழபுரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் பரம்பரையில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மேளம் அப்படிங்கிற ஒரு மேளம் இங்கே இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தா ஒரு பறையில் வந்து தோல் மூட்டை நமக்கு தாத்தாவுக்கு தெரியல, எங்கள் தாத்தாவுக்கு தெரியல. யாருமே தோல் பறையை வந்து வாசிக்குது. அதனால தான் பேப்பருக்கு போனதுக்கு காரணமே அதுதான். இந்த வைபர் தப்புக்கு போனதுக்கு காரணமே அதுதான். தோல் பறை மூட்டை ஆளே இல்லை. இப்போ நீங்கள் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கைண்ட் ஷாப்பத்தில் வந்து நான் தான் ஜெயங்கொடத்துலேயும் எனக்கு என்கிட்ட வராங்க, தம்பி எனக்கு ஒரு தோல் பறை மூட்டு கொடுங்க அப்படின்னு. அவங்க நினச்சிட்டு வராங்க சரி யாரும் வயசானவங்க தான் மூட்டு தராங்க அப்படின்னு பார்த்தா அங்கே நான் வயசு பையனாக இருக்கிறேன். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்போ நீ இது பண்ணுற அப்படின்னு. அந்த ஒரு நோக்கம் தான். தோல் இசைக்கருவிகளும் பயன்படுத்தணும். ஆடு உரிக்கிறாங்க, அது யார்கிட்ட கொடுக்குன்னு தெரியாமல் தூக்கி போகிறாங்க, நாய் தின்ட்டு போகுது. அதை வந்து பயன்படுத்தி அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதை நம்ம ஒரு இசைக்கருவியாக எடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா வாசிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த மண்ணுக்கு மறுபடியும் எடுத்து கொடுக்கணும், மறுபடியும் இந்த பெரிய மேளத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு இது பண்ணுறேன். அதுதான் என்னுடைய நோக்கம். அடுத்த தலைமுறைக்கு இந்த இசைக்கருவிகள் வந்து நான் கொண்டு போகணும். இது மட்டும் இல்லை, நான் நிறையா அந்த மாதிரியான எனக்கு வந்து எந்த நிலைமை வந்தாலும் இந்த இசைக்கருவிகள்லாம் விட்டு தர மாட்டேன். ஆனால் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எல்லா இசைக்கருவிகளையும் வாசித்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ணன் வந்து எந்த ஒரு முறையான பயிற்சியும் இல்லாமல் அவரே பல கருவிகளை செஞ்சுருக்காரு, அதோட வாசிக்கவும் செய்கிறாரு. அண்ணன் வந்து மிகப்பெரிய சாதனையை புரிவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.